வணக்கம். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி அவருடைய விருப்பத்திற்கு மாறாக விருப்ப ஓய்வு என்ற பெயரில் ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர் குடும்பங்களை பிபிடிசி நிர்வாகம் வெளியேற்றுவதற்கு உண்டான நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்து வரும் விளைவாக அந்த தொழிலாளர்கள் எல்லாம் கண்ணீர் சிந்தக்கூடிய காட்சிகளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்கள் வாயிலாக அவைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றன. இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அதாவது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர் என்பது மாஞ்சோலை தேயிலை தோட்டம் என்பது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய ஏறக்குறைய 8373 ஏக்கர் பரப்பளவில் களக்காடு முண்டந்துறை வனப்பகுதியில் இருக்கிறது. இது இந்த தேயிலை தோட்டங்கள் 1929ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அன்று அன்றைய ஆட்சியாளர்கள் 99 வருட குத்தகைக்காக பிபிடிசி நிர்வாகம் கொடுத்திருக்கார்கள். அவருடைய குத்தகை காலம் 2028 பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி முடிவடைகிறது. இந்த குத்தகை என்பது இதை கடந்த 99 வருடமாக குத்தகை வைத்திருந்த பிபிடிசி நிர்வாகத்துக்கான அதுக்கு மட்டும்தான் அது ஒப்பந்தம் முடிவடைகிறது தவிர இங்கு ஏறக்குறைய 4லிருந்து 6 தலைமுறைகளாக இங்கே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. எனவே இப்பொழுது விருப்ப ஓய்வினுடைய பெயரில் அவர்கள் கையெழுத்து பெற்றிருக்கார்கள். உண்மையில் எந்த தொழிலாளியும் விருப்பப்பட்டு கையெழுத்திடப்படவில்லை. தொழிலாளர்களை தனித்தனியாக பிரித்தியும் அச்சுறுத்தியும் ஆசை வார்த்தை காட்டியும் தான் கையெழுத்து வாங்கியிருக்கிறார்கள் தவிர ஒரு தொழிலாளி கூட மனப்பூர்வமாக கையெழுத்திடவில்லை. எனவே முதல்ல தொழிலாளர் நலத்துறை ஆணையர் விருப்ப ஓய்வு என்ற பெயரில் கையெழுத்திடக்கூடிய இதை முதல்ல அதை ரத்து செய்யணும். ரெண்டாவது, எந்த காரணம் கொண்டும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை நிர்வாகம் வெளியேற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் ஒத்துக்கொள்ளக்கூடாது. அவருடைய வாழ்வாதாரத்தை இங்கே பறித்து கொண்டு இன்னொரு இடத்தில் அவர்களுக்கு உருவாக்கி தர முடியாது. இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருமே தேயிலை பறிப்பதை தவிர வேறு எந்த தொழிலும் அவர்களுக்கு தெரியாது. பல பேருக்கு சொந்த ஊர் என்று தெரியாது. அவர்கள் பிறந்த கிராமங்களில் ஒரு செண்டு வீட்டு மனை கூட அவர்களுக்கு கிடையாது. எனவே அவருடைய வாழ்வாதாரத்தை இதே மாஞ்சோலையிலும் இதே ஊத்திலும் 4 முக்கிலும் சுண்ணாம்பு டிவிஷனும் தான் ஏற்படுத்தி தர வேண்டும். முதல்ல அவர்களுடைய கோரிக்கைகள், அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட போது, அவர்களுக்காக யாரும் குரல் கொடுக்காத போது, அவர்கள் அச்சத்தினுடைய பெயரில் அவர்கள் நாங்கள் வீடுகளை கூட காலி செய்துவிட்டு போவோம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் உண்மை அது அவருடைய உள்ளத்திலே இருந்து வந்தது கிடையாது. அச்சத்தினுடைய பெயரில் எங்கே கொண்டு போய் மின்சாரம் இருக்காது, குடிநீர் இருக்காது, ரேஷன் கடை இருக்காது, ஒரு கடை இருக்காது, தாங்கள் அனாதை நிர்கதிக்காக தள்ளப்பட்டு விடுவோம் என்ற அச்சத்தில் தான் அவர்கள் அப்படி சொல்லியிருக்கூடும். ஆனால் எல்லா தொழிலாளர்களுமே இங்கே இருக்கக்கூடிய இப்போ நான் காலை 12 மணி அளவில் மாஞ்சோலை 4 முக்கு மற்றும் ஊத்து தொழிலாளர்களை இங்கே சந்தித்து கொண்டிருக்கிறேன். எல்லா தொழிலாளர்களுக்கும் விருப்பம் இங்கே அந்தந்த பகுதிகளிலேயே அவர்கள் தொடர்ந்து பணிபுரிய விரும்புகிறார்கள். எனவே அந்த பெரும்பாலான தொழிலாளர்கள் இந்த தேயிலை தோட்டங்களை பிரித்து 5 ஏக்கர் 10 ஏக்கர் கூட கேட்குறாங்க. அதை அரசு செய்யறதுக்கு எந்த விதமான சங்கடம் கிடையாது. ஏன்னா தேயிலை தோட்டம் புதுசாக ஒன்றும் உருவாக்க போகிறதில்ல, எந்த காடையும் புதுசாக உருவாக்க போகிறது கிடையாது. இருக்கக்கூடிய அதே தேயிலை தோட்டங்களுக்கு நாங்கள் தான் இருக்க போகின்றன. அல்லது சப்போஸ் நாங்கள் மாநில அரசு எடுத்து நடத்துகிறோம்னாலும் கூட தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தின் மூலமாக அவர்கள் நடத்தலாம். ஆனால் இந்த தேயிலை தோட்டங்களை பிரித்து கொடுத்து அந்த வனத்தையும் பாதுகாக்கலாம், அதே சமயத்தில் அவருடைய வாழ்வாதாரமும் பாதுகாக்கப்படும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இந்த மாஞ்சோலை விவரத்தில் திரும்ப தனியார் நிறுவனத்தை நம்ம முறையிடுறது பலன் அளிக்காது. ஏன்னா இப்போ அவங்க விருப்ப ரத்து பண்ணால் கூட அதிகபட்சம் 2022 வரை தான் வைக்க முடியும், அதுக்கு மேலே வைக்க முடியாது. அவங்க அதிகாரம். அப்போ இது நிரந்தர தீர்வுங்கிறது அரசு தான் பண்ண முடியும். ஆமாம். ஸோ அந்த கோரிக்கை யாருமே எந்த தலைவருமே தெரியாது. அதாவதுங்க இது 2099 வருட குத்தகை பிபிடிசி நிர்வாகத்துக்கு தான். இதுக்கும் தொழிலாளருக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இப்போ தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கே அது கிராமம் ஆயிடுச்சு, அவருடைய வாழ்விடம் ஆயிடுச்சு. எப்படி மலைவாழ் மக்களுக்கு அவருடைய மலையகம் வாழணும், அதே போல இது மலையக மக்கள் ஆயிட்டாங்க. அதனால் இப்போ பிபிடிசி நிர்வாகம் அவங்க அவங்க கால் செஞ்சுட்டு போட்டோம். நேராக அரசுக்கு இது வந்துடும் இல்லையா? அரசு எடுத்து நடத்தலாம். அரசு எடுத்துக்கொண்டு இந்த நிர்வாகத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு இந்த தேயிலை தோட்டங்களை அரசு 5 ஏக்கரோ 7 ஏக்கரோ 10 ஏக்கரோ எப்படி வேணுமாலும் பிரித்து கொடுக்கலாம்.
விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட விவசாயிகள்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி மஞ்சள் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து அங்கேயே தங்க வைக்கப்படணும், அவருடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும், கட்டாயப்படுத்தி வெளியேற்றுறாங்க. கட்டாயப்படுத்தலாம் யாரையும் வெளியேற்றல, அவங்களா விருப்பப்பட்டு தான் போறாங்க. அப்படி கட்டாயப்படுத்தி வெளியேற்றினா என்கிட்ட வர சொல்லுங்க, நான் உங்களுக்கு. அது கலெக்டர் மேல தான் குற்றச்சாட்டு. அதாவது தொழிலாளர்கள் வந்து தங்களுடைய குறைபாடுகளை சொல்வதற்காக மாவட்ட ஆட்சியரை அணுகிய போது அந்த தொழிலாளிகளை வந்து 3 பெண்கள் போயிருக்கிறாங்க, ஒரு வழக்கறிஞர் போயிருக்கிறார். வழக்கறிஞரை உள்ள விடல, 3 பெண்மணிகளையும் கூட்டிட்டு நீ காலி பண்ணிட்டு போறிய, உனக்கு ஒன்றும் கிடைக்காது, நீ வெளியே போன்னு சொல்லிட்டு அவர் தான் அவமதிச்சிருக்கிறாரு. அவர் மூலமா எப்படி நன்மை கிடைக்க முடியும்? யாருகிட்ட வந்து முறையிட போறாங்களோ ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து முதல்ல வந்து காது கொடுத்து கேட்கணும். ஒரு தொழிலாளி எப்படி வந்து அவமதிக்க முடியும்? அதனால வந்து இது வந்து வேளாண்மைங்க, இது வந்து ஒரு பயிர், இது வந்து ஒரு பொருளாதாரம். தேயிலை காப்பி தோட்டங்கள் ஏலம்ங்கிறது ஒரு பயிர். இதுன்னு சொல்லப்போனால் வன வளம். இதை வந்து இந்த வனக்காடுகளும் பாதுகாக்கப்படணும், அவருடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படணும். அதனால் வந்து பிபிடிசி நிர்வாகத்துக்கான குத்தகை முடிந்து 2028 முடிக்கிறாங்க கூட இப்போவே கணக்கு முடிச்சு அவங்கள போக சொல்லிடுறாங்க. அவங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை வந்து தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு வந்துடும். அரசு வந்து அந்த நிலங்களை பிரித்து கொடுக்கலாம். சார், மாஞ்சோலை வளர்ச்சிங்கிறது ஒரு பின்னால் ஒரு பெரிய சோக வரலாறு இருக்குது. இப்போ 17 தொழிலாளர் இறந்துருந்தாங்க தாமிரபரணி ஆற்றுல. அப்படி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இந்த வளர்ச்சி உருவாக்குனதில் நீங்கள் உங்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது. இப்போ இந்த தொழிலாளர்கள் வந்து ஒரு இக்கட்டான சூழல் இருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து ஒரு மனசுக்கு வந்து மிகவும் வருத்தப்படக்கூடிய செய்திங்க. இந்த செய்தி கேள்விப்பட்டதுலேருந்து நாங்கள் வந்து அப்போ வந்து தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுதும் கூட நாங்கள் வந்து இங்கேருந்து ஆள் அனுப்பினோம். ஐயா, நாங்கள் யாரும் கையெழுத்து போடலின்னு தான் தொழிலாளர்கள் சொன்னார்கள். நான் மாஞ்சோலை தொழிலாளர்கிட்ட தொடர் வச்சேன், 4 முக்கில் ஊற்றுல எல்லாத்துக்கிட்ட சேர்ந்து நாங்கள் யாரும் கையெழுத்து போடல, இப்படியெல்லாம் ஒரு பேசிக்கிறாங்கன்னு சொன்னாங்களே தவிர. ஆனால் இது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஆல் ஆஃப் எ சடன் திடீரென்று வந்து ஒரே நாளில் வந்து வேலையை நிறுத்திட்டு வந்து திட்டமிட்டு வந்து சரி செய்து அச்சுறுத்தி அவரோட கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. வெளியேற்ற விட முடியும்னு உறுதியாக சொல்கிறீங்க. என்ன மாதிரியான போராட்டத்தை எடுக்க போகிறீங்க? அது மாதிரி ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அந்த போராட்டங்கள் யுத்திகள் அறிவிக்கப்படும். ஆனால் ஒரு காலத்திலும் இங்கே இருக்கிற தொழிலாளிகளை வந்து மாஞ்சோலை விட்டு கீழே இறக்க விட மாட்டோம். மீண்டும் திரு கிருஷ்ணசாமிகிட்ட வலுவான ஒரு போராட்டத்தை எதிர்பார்க்கலாம். இல்லை, அது எப்பொழுதுமே வலுவான போராட்டங்கள் இருக்குதுங்க. அது வந்து மீண்டும்ங்கிறது இல்லை. நாங்கள் இப்போ தொடர்ந்து தேவையான அளவுக்கு எவ்வளோ டோஸ் கொடுக்கணுமோ கொடுத்துருக்குறோம். இப்போ ஹெவி டோஸ் கொடுக்கணும் கொடுக்குறோம். ஓகே, தேங்க்யூ சார்.